பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேத வசனம் என்னன்னு பார்த்தோன்னா, ஐஷியா 49வது அதிகாரம் 23வது வசனத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கும். அவரை நம்புறவங்க எப்போவுமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்குங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம கர்த்தரை நம்புகிறோம் இல்லையா, நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா நிறைய பேருடைய பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்ருப்போம், எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. காத்தால் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தா எத்தனையோ போராட்டங்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கணவராலேயோ, இல்லை மனைவியாலேயோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாலேயோ, இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனை ஆஃபீஸில், இது மாதிரி நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல சாத்தான் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சாத்தான் நம்மளை சோதிக்கிறப்போ நிறைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிடுவோமோ, இந்த இடத்துல நம்ம கஷ்டப்படுவோமோ, இந்த இடத்துல நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் நம்ம அப்படி பயந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமாங்க, என்ன நீங்கள் நம்புறீங்க இல்லையா, என்ன நீங்கள் நம்புறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்கிறாருங்க. ஆமாம், நம்புறதுன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமாங்க, நம்புகிறோம், ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நான் ஒரு கர்த்தரை இந்த விஷயத்தில் நம்புகிறேன், எனக்கு இந்த விஷயத்தில் கண்டிப்பாக எனக்கு கர்த்தர் காரியம் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை செயலில் காட்டவே மாட்டாங்க. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வரன்களை கொண்டு வருது. ஆனால் சரியாக நடக்கலை. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 வரனை கொண்டு வந்துட்டு எங்ககிட்ட கொடுத்தாங்க. நீங்கள் இந்த 2 வரனில் ஏதாவது ஒரு வரனை ஜபிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு 2மே சமாதானம் வரல. வராதப்போ நாங்கள் சொல்கிறோம், இது சமாதானம் வரல, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க அப்படின்னா அவங்க அதை கேட்காம அவங்களுக்கா ஒரு முடிவு எடுத்துகிட்டு, அவங்களா ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு, இது எங்களுக்கு தான், இதான் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நல்ல படித்த பொண்ணுக்கு படிக்காத பையனை, ஏன்னா அவங்க ரொம்ப கர்த்தரை, அவங்க குடும்பம்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிற குடும்பம் சொன்னாங்க. நாங்கள் இல்லவே இல்லைங்க, நம்பாதீங்க, எங்களுக்கு சமாதானம் வரலை அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. கடைசியாக பாருங்கள், அவங்க பிடிவாதம் பிடிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நல்ல படித்த பொண்ணை ஒரு படிக்காத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சமாதானம் இல்லை அந்த குடும்பத்துக்குள்ளே, நிம்மதி இல்லை அந்த குடும்பத்துக்குள்ளே. ரொம்ப வருஷமாக பிள்ளைங்க கூட இல்லாமல் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை மட்டும் ஒன்று தான் நம்புச்சு, எதுவாக இருந்தாலும் சரி இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தரை நம்பினப்போ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தரை மாற்றி போட்டாருங்க. இன்றைக்கி நம்ம கூட ஏதாவது கர்த்தர்கிட்ட வேணும்னு சொல்லி கேட்குறப்போ, நம்ம கொண்டு போய் அங்கே வச்சுட்டு, கர்த்தரை எனக்கு இதில் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தால் அதை கொடுங்க. நிறைய பேர் அதை தான் செய்வாங்க. எனக்கு ஒரு 2 செலக்ட் பண்ணிப்பாங்க. இதை செலக்ட் பண்ணதில் இது எது நீ கொடுக்குறியோ அது உன்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கர்த்தர்கிட்ட போய் நம்ம கேட்குறப்போ, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்காக நீங்கள் பரலோகத்தில் எடுத்து வச்சுருக்கீங்க, அது நம்ம கேட்குறப்போ கர்த்தர் நமக்கு அது கொடுப்பாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகலாம் நமக்கு வரத்துக்கு, ஆனால் கண்டிப்பாக அது நமக்கு அவர் கொடுப்பாரு. உடனடியாக நம்ம நடந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறப்போ நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை நம்புகிறப்போ கண்டிப்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அப்ரஹாம் கூட நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வாழ்க்கையில் கூட அவருக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்காரு, நான் உனக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நடுவுலையே பாருங்கள், சாரம்மாவுக்கு ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ நான் நிறைய இடத்துல வைக்கப்படுறேனே, எனக்கு பிள்ளைங்க இல்லாததுனாலன்னு சொல்லி ரொம்ப வருஷம் பொறுத்தாங்க. ஆனால் அது கடைசியாக பொறுக்க முடியாமல் அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டாங்க இஸ்மாயில் ரூபத்தில், இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கூட என்ன செய்வோம்னா, நிறைய விஷயங்களை நம்மளுடைய பொறுக்காமல், நம்ம என்ன கர்த்தர் நம்ம கொடுக்குறாருன்றதை பற்றி யோசிக்காமல் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய விருப்பத்தை கர்த்தருடைய விருப்பமாக நம்மளே எடுத்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், கண்டிப்பாக அவர் மோசம் பண்ண மாட்டார். அவர் நம்பிக்கையானவர், இல்லையா? அவர் கண்டிப்பாக ஒன்று தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக என்ன நம்பியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், சாரமாக அந்த இடத்துல அவங்க தொந்தரப்பட்டாலும் சரி, ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு அவர் மீறலை. கண்டிப்பாக அந்த வாக்கு அவரை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒருவேளை நீங்கள் கூட இன்னைக்கு ஏதாவது கர்த்தருடைய விருப்பம் இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தையே நீ கர்த்தருடைய விருப்பமாக நினச்சிட்டு நீங்கள் இதுதான் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி யோசிச்சு நிறைய பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் உன்னை திரும்பி நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம், இன்றைக்கி ரொம்ப நல்ல கர்த்தருங்க அவர். எவ்வளோ நல்லவர்னா, அவரை நம்பினாலே போதுமா, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் தீர்த்து வைப்பாராம். எந்த இடத்துலையுமே நம்மளை அவர் வெட்கப்பட விடாமல், எல்லா இடத்துல இருந்துமே சரி அவரை நம்மளை
உயர்த்தி காட்டுவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றி தேவனே. ஐயா, ஆமாம் ஐயா, எத்தனையோ விஷயத்தில் ஏசப்பா எங்களால் முடிவெடுக்க தெரியாமல் அவசரத்தில் எவ்வளவோ தொந்தரத்தில் ஏசப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்களே அந்த முடிவை எடுத்துகிட்டு நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு எப்படி வழி தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம் தேவனே. எங்களுக்கு உதவி பண்ணி எங்களை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துலையும் எங்களை வெட்கப்படாமல் நீங்களே எங்களை உயர்த்துங்க தேவனே. உங்கள் கிருபையில் ஆசீர்வதிங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே, நன்றி தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.